சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, என்னோட மனசு ரொம்ப பதட்டமா, பயமா எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்ப இந்த பதிவு உங்களுக்குரியது. ஏன் நம்ம மனசு பதட்டமும், பயமுமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட இருக்கக்கூடிய கணவன், மனைவிக்குள்ள, சொந்த பந்தங்களுக்குள்ள, குழந்தைகளுக்கிட்ட, அப்பா அம்மா கிட்ட நம்ம இந்த மாதிரியா இருக்கக்கூடிய உறவுகளுக்குள்ள நம்ம ஒரு விஷயத்த பொய்யா சொல்லும்போது அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன நடந்துருமோ அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான் நம்ம மனசு ரொம்ப பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குங்க. அதனால பயம் இல்லாமல் வாழணும்னா நம்ம நடந்த விஷயத்த, நம்ம பார்த்த விஷயத்த, நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த கரெக்டாக உண்மையாக நம்மளுக்கு மற்றவங்ககிட்ட சொல்லும்போது நம்ம மனசில் பயமோ பதட்டமோ தேவையே இல்லைங்க. பொய்யை சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம மனசளவில் ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு வேதனைப்படுறதுக்கும் இல்லாமல் நீங்கள் உண்மையை சொல்லிட்டீங்கன்னா அது கஷ்டமானதாக இருந்தாலும் அந்த உண்மையை சொல்லிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல அந்த பிரச்சனை தீந்துரும். அது பிரச்சனையாக இருந்தாலும் அல்லது நல்லதாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் உண்மையை சொல்லிட்டோன்னா அது நம்மளுக்கு அந்த நேரத்துலையே நம்மளுக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். சந்தோஷமாக இருக்கணுமே நினச்சி ஒரு பொய்யை சொல்லி அதை கொஞ்சம் காலங்களுக்கு அப்புறம் அது பொய்ன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதில் நம்ம வேதனைப்படுறதுக்கு மனசு ரொம்ப பதட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். எப்போ அந்த பொய் நம்மளுக்கு தெரிஞ்சிருமோ மற்றவங்களுக்கு அப்படிங்கும்போது நம்ம ரொம்ப வேதனைப்பட்டு கஷ்டப்படணும். அதனால் தயவு செய்து யாரும் நம்ம கூட இருக்கிறவங்கக்கிட்ட, நம்பிக்கையாக இருக்கிறவங்கக்கிட்ட பொய் சொல்லாதீங்க. பொய் சொன்னதும்னாவே நம்ம மனசு அது கண்டு பயப்படும், பதட்டப்படும். ஸோ பயமும் பதட்டமும் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம கண்டிப்பாக பொய் சொல்லாமல் உண்மையை சொன்னோம்னா நம்ம நிம்மதியாக வாழ முடியுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்க நன்றி.